ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பிச்சி போட்ட சிக்கன். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளுங்க. சப்பாத்தியோட பிரியாணியோட சாப்பிட்டா ரொம்ப அசத்தலாக இருக்கும். புதினா கொத்தமல்லி இல்லாமல் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். அதை நான் வந்து கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம பிச்சி போட்ட சிக்கன் எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னா சிக்கன், வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி, மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, எலுமிச்சை பழம், தேவையான அளவு எண்ணெய். நம்ம ஃபஸ்ட்டு சிக்கனை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் சிக்கன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா வேகணுங்க சிக்கனு. ஒரு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் விடுங்க. அது வேகிறதுக்குள்ளே நான் ஒரு மொக்கச்சோக் கேட்குறேன். என்னென்னா, ஒரு பையன் காலையில் உங்கள் அப்பா பேரை ஃப்ரிட்ஜில் எழுதிட்டு போனானா, மதியானமும் அதே மாதிரி வந்துட்டு ஃப்ரிட்ஜில் எழுதிட்டு போனானா, நைட்டும் அதே மாதிரி எழுதிட்டு போனானா. ஏன் சொல்லுங்கள், எதுக்கு அவன் அப்படி பண்ணா? ஏன்னா அவங்க அப்பா சொன்னாங்களாம், என் பேரை கெடாமல் பார்த்துக்கோடா அப்படின்னு. அதுக்காக தான். இப்போ நல்லா சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம சிக்கன் சதையை மட்டும் தனியாக எடுத்துடலாம். எலும்பெல்லாம் ஓரமாக வச்சுருங்க. சாப்பிடும்போது தட்டுப்படும், அதனால அதை எடுத்து வச்சுருங்க. நல்லா எடுத்தாச்சு எல்லாத்துக்குமே. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. நம்ம வெங்காயம் எப்பவுமே சீக்கிரமாக வதங்கிடணும் அப்படின்னா நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா டக்குன்னு வதங்கிடும், அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். ஸோ இப்போ நம்ம வெங்காயத்துக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை போட்டு திருப்பி நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சுக்கோம் 4 தக்காளி, அதை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். போட்டு அதுவும் நல்லா இப்போ நல்லா வதக்குங்க. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. நல்லா வதக்குங்க. தக்காளிலாம் கொஞ்சம் குத்தி விட்டுக்கோங்க, அப்போ நல்லா இன்னும் சீக்கிரமாக வதங்கிடும், அதுக்காக. இப்போ நம்ம இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில். அந்த பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நம்ம இன்னும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம பச்சை வாசம் தான் போனதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். 4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு காரத்துக்கு எப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்க்குறோம். இப்போ கிரேவிக்கு ஏற்ற உப்பு நம்ம போடுறோம். போட்டு நல்லா கலரிக்கோங்க. இந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலாஸ்லாம் எல்லாமே ஒன்றா பிளெண்ட் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு, நம்ம நல்லா கலந்து விட்டதுனால. இப்போ நம்ம பிச்சு வச்சுருக்கோம் சிக்கன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா அந்த மசாலும் அந்த சிக்கன் நல்லா பிளெண்ட் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சிக்கன் லைட்டாக அப்படி குத்தி குத்தி விட்டுக்கோங்க, அப்போ அந்த சிக்கனுக்குள்ளே அந்த மசாலா நல்லா இறங்கும். இப்போ சிக்கன் அந்த மசாலாவோட நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டிடுச்சு. இப்போ நம்ம மிளகுத்தூள் சேர்க்கலாம். நான் இப்போ 3 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி லாஸ்ட்டு கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சிக்கிட்டு நல்லா கலருங்க. அவ்வளோதாங்க, ரெடி. பிச்சு போட்ட சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க.
ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணுங்கள் இல்லை, சமைச்சு பாருங்க. சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபினிஷிங் அப்போ எவ்வளோ ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ட்ரை ரோஸ்ட் வந்து நம்ம வந்து சப்பாத்தியோட, இந்த பிரியாணியோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணினா நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போங்க. அப்படியே சும்மா தட்டி விடுங்க அதெல்லாம்.